100 நாள் கொடூர சவால் நாள் 7 வார்ம் அப் பண்ணிட்டு ஃப்ரீ ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கம்பி நல்லா தொட முடியுது. ஆனால் ஸ்விங்கும் பத்தல, ஹைட்டும் பத்தல. சரின்னு ஸ்விங்கு மட்டும் தனியாக ட்ரை பண்ணேன். நாளைக்கு ஸ்விங்கு ஹைட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். வீட்டுக்கு வந்து அப்புறம் ஸ்டடல் பிளஞ்ச் ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டடல் பிளஞ்ச் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. இன்னைக்கும் ஸ்டடல் நெகட்டிவ் கவுண்ட் வைக்கல. என்னால் எவ்வளோ போட முடிஞ்சோ அவ்வளோ போட்டேன். இதில் இன்னும் 3 மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அந்த 3 மிஸ்டேக் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா ஃபார்ம் நல்லா க்ளீனாக வந்துடும் ஸ்டடல் பெஞ்சில். அதுக்கப்புறம் ஃபிங்கர் 90 டிகிரி ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ்அப் போட்டேன். அது போட்டு முடிச்சுட்டு பேலன்ஸ் மிஸ் ஆனிச்சு. விடாமல் அப்படியே ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ்அப் போட ட்ரை பண்ணேன். 90 டிகிரி ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ்அப்புக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ 7 ரப் போட்டேன். அது போட்டு முடிச்சுட்டு பார்த்தா பிளட் எல்லாம் கண்ணுக்கு வந்துச்சு ரூட்டு மாதிரி. அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிங்கர் புஷ்அப் போட்டேன். ஃபிங்கர் புஷ்அப் ஒரு 4 போட்டேன். பேலன்ஸ் மிஸ் ஆயிருச்சு. 5 போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் சொல்லி மறுபடியும் மேலே ஏறி போட்டேன். ஆனால் 6 ரப் போட்டேன். சரி, நான் அதை முடிச்சுட்டு 90 டிகிரி ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ்அப் போட ஆரம்பிச்சிட்டேன். இதில் 2 ரெப் போட பார்த்தேன். ஒரு ரெப் போட்டதுக்கே ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் போயிடுச்சு. 2வது ரெப் போடுவோமே, சும்மா நெகட்டிவாவது போடுவோம்னு சொல்லி போட்டேன். இருந்தாலும் புஷ் பண்ணேன், ஆனால் போக முடியல. சரின்னு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 4:30 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன்.